வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியுள்ளார். 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நகராட்சி பகுதிகளில் 48 முகாம்களும், பேரூராட்சி பகுதிகளில் 56 முகாம்களும், ஊரகப் பகுதியில் 178 முகாம்களும் என ஒட்டுமொத்தமாக 282 முகாம்கள் நடைபெற உள்ளதாகவும், இந்த முகாம்களில் பங்கேற்று பொதுமக்கள் பயன்பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் நிப்பா வைரஸ் தொற்று பாதிப்பு இல்லை. ஆனால் கேரளாவில் நிப்பா வைரஸ் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்திற்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகு அனுமதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து சாரல் திருவிழாவானது 20ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறும் எனவும், ஐந்தருவி பகுதியில் உள்ள சுற்றுச்சூழல் பூங்காவில் மலர் கண்காட்சியானது 20ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி தென்காசி மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் 15/7/2025 அன்று பின்வரும் பகுதிகளில் முகாம் தொடங்க உள்ளது. புளியங்குடி நகராட்சி, வார்டு எண் 1, 2, நடைபெறும் இடம் கனகபாலாஜி திருமண மண்டபம், கீழரத வீதி, புளியங்குடி. 2வது இடம் ஆழ்வாரக்குறிச்சி பேரூராட்சி, வார்டு எண் 1 முதல் 7 வரைக்கும். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த கள்ளிக்குடி பகுதியில் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு 4½ வயது மாணவிக்கு பள்ளியில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவன் பாலியல் சீண்டல் அளித்ததாக புகார் எழுந்துள்ளது. மாணவனை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் பள்ளி நிர்வாகத்தின் முதல்வர் ஆகியோர்களை கைது செய்ய வலியுறுத்தி வளரும் தமிழகம் கட்சியின் சார்பில் பள்ளி வளாகத்தில் முன்பு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முத்துப்பேட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் போராட்டத்தில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்டோரை வலுக்கட்டாயமாக கைது செய்ய முயன்றுள்ளனர். நாகை மாவட்டம் கொடியாலத்தூர் காளியம்மன் கோவில் பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். காளியம்மன் கோவில் அருகே உள்ள பெரிய குளத்தை இங்கு உள்ள மக்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் சில மாதங்களாக ஆகாய தாமரை செடிகள் படர்ந்து அழுகிய நிலையில் கொசுக்கள் உற்பத்தியாகி துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். அருகில் அரசு தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருவதால் குளத்தில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களில் கலப்பதால் பள்ளி குழந்தைகள் இந்த நீரை பயன்படுத்துவதன் மூலம் தொற்று நோய்கள் பரவக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் உடல் முழுவதும் தடிப்புகள் வருவதாகவும் பொதுமக்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அரசு அதிகாரிகள் தனி கவனம் செலுத்தி குளத்தில் படர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். இந்த குளம் பஞ்சாயத்து குளம் கிடையாது, இது முன்னிலேருந்து ஒரு பண்ணைய குளம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த குளத்தில் ஆகாய தாமரை ரொம்ப இருக்குது. அதனால் ரொம்ப சாக்கடை மாரி அதோட தண்ணியெல்லாம் மாறிடுச்சு. இதனால் இங்கே ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, துர்நாற்றம் அடிக்குது. இந்த தண்ணி என்ன பண்ணுதுன்னா ஃபுல்லாக உள்ளே திரும்பவும் வாய்க்கா வழியாக வீடுங்க இருக்கிற பக்கத்தில் தண்ணி போகுது. அங்கே அதனால ரொம்ப ஸ்மெல் அடிக்குது. இதன் மூலயமா கொசு நிறைய பரவுது. இப்போ அடுத்து மழை காலம் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னமும் தண்ணி இப்படி தான் இருக்குது. இதில் உள்ள ஆகாய தாமரை ஃபுல்லாக அழுகிடுச்சு. இதை வெளியே எடுத்து மண் எடுத்து தூர்வாரி சுத்தம் பண்ணி கொடுத்தா தான் இங்கே சுற்றி இருக்கிற ஒரு 150 குடும்பம் 200 குடும்பங்கள் நல்லாயிருக்கும். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காளையாக பூஜைகள், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் மற்றும் கடலூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் MRKB கதிரவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்பு சிவச்சாரியர்கள் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடம்பம் புறப்பாடு நடைபெற்றது. கோவிலை வலம் வந்து விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நிறைவு செய்தனர். அதன் பிறகு பரிவார மூர்த்திகள் மற்றும் மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் இந்து சம அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதி, செயல் அலுவலர் வேல்விழி ஆகியோர் கலந்து கொண்டனர். சர்வ சாதகம் மாங்காடு சண்முக சிவச்சாரியர்கள், பரங்கிப்பேட்டை சபராதித்ய சிவச்சாரியர்கள் ஆகியோர் கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோவிலில் நாள்தோறும் பல்வேறு ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் வருகை தந்து அம்மனை வழிபட்டு செல்கின்றனர். அவ்வாறு வந்து செல்லும் பக்தர்கள் வெயில், மழை போன்றவற்றால் ஒதுங்கி நிற்கக்கூட இடமில்லாத சூழ்நிலையில் சேவா சங்கத்தினர் வரதராஜன் பேட்டை திருவாசிகள் மற்றும் மகாமாரியம்மன் பக்தர்களின் கோரிக்கையாக ஏற்று பக்தர்களின் வசதிக்காக நல்லினம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்கூடை மற்றும் கோவில் வெளிப்புற மேற்கூரை அமைத்திட பூமி பூஜையுடன் கூடிய தொடக்க பணியானது காமராஜர் தொடங்கி வைத்தார். இதில் பக்தர்கள், கோவில் நிர்வாகிகள், அரசு அலுவலர்கள், அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பங்கரை அருவி கடந்த சில வாரங்களாக அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு இல்லாத நிலையில் அருவியில் நீர்வரத்து மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இந்த நிலையில் ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி பெய்யும் மழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இந்த ஆண்டு முற்றிலும் தென்மேற்கு பருவமழை பெய்த நிலையில் கும்பங்கரை அருவிக்கு வரும் நீர்வரத்து முற்றிலும் குறைந்து காணப்படுகிறது. கோடை காலம் முடிவடைந்த போதும் பகல் நேரங்களில் வெப்பத்தின் தாக்கம் குறையாத நிலையில் வெப்பத்தின் தாக்கத்தை தணிப்பதற்காக கும்பங்கரை அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் நீர்வரத்து குறைவால் ஏமாற்றம் ஏற்படும் நிலையில் அருவி நீரில் காத்திருந்து குளித்து வெப்பத்தின் தாக்கத்தை தணித்து செல்கின்றனர். சென்னை மதுரவாயல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போதைப்பொருள் காவல்துறையினருடன் இணைந்து சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது மதுரவாயல் காமாட்சி நகர் பகுதியில் போலீசாரை பார்த்ததும் தப்பிக்க முயன்ற 10 இளைஞர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். இவர்களிடம் அபாயகரமான போதைப் பொருள் இருப்பதை அறிந்து 10 பேரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். விசாரணையில் அவர்கள் மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த வசந்த், ஆகாஷ், பாவேஸ், அருள்முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த கௌதம், செங்குன்றத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார், காரனோடை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த ரூபன், சூளைமேட்டைச் சேர்ந்த திவாகர் மற்றும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பது தெரியவந்தது. அவர்களிடம் இருந்து LSD ஸ்டாம்புகள், OG கஞ்சா, போதை மாத்திரைகள், புல்லட் பைக் மற்றும் 50,000 ரொக்கம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் அனைவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் பின்னர் சிறையில் அடைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் குப்பநத்தம் கூட்டு சாலையில் அமைந்துள்ள முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலையை மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏபாவேலு மற்றும் துணை சபாநாயகர் பிச்சாண்டி, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை, செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் கிரி, கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் மற்றும் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் வந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள், திமுக கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் ஆட்சியர் தர்பகராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாளை தமிழக முதல்வரால் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடங்கப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 387 முகாம்கள் நடைபெற உள்ளன. இதில் நகர் பகுதியில் 80 முகாம்களும் ஊரக பகுதிகளில் 307 முகாம்களும் நடைபெற உள்ள நிலையில் 15ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் வரை தொடர்ந்து இந்த முகாம்கள் நடைபெற உள்ளது. குறிப்பாக 13 துறைகளை உள்ளடக்கிய 43 சேவைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது. மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்திற்கு தனியான முகாம்களில் கவுண்டர்கள் அமைத்து மகளிருக்கான விண்ணப்பங்கள் வாங்கப்பட உள்ளது. இது மட்டுமின்றி முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவருக்கும் என்னென்ன கோரிக்கைகள் உள்ளனவோ அனைத்தும் இந்த முகாம்களில் மனு அளிக்கும் பட்சத்தில் தீர்வு காணப்படும் என மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பேட்டியளித்தார். நாளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்படவிருக்கிற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தொடர்பான சில தரவுகளை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இந்த கூட்டம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமுடைய மொத்த எண்ணிக்கை நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறவிருக்கிற முகாம்களுடைய மொத்த எண்ணிக்கை 387. அதில் நகர பகுதிகளில் 80, ஊரக பகுதிகளில் 307, ஆக மொத்தம் 387 முகாம்கள். G2 அறிமுகம் செய்த G2 பார்சூன் சிட்டி திட்டத்தில் இதுவரை 500+ வீட்டு மனைகள் முழுமையாக விற்பனையாகி சாதனை படைத்துள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் G2 பார்சூன் சிட்டி திருவிழா என்னும் நிகழ்ச்சியை G2 நடத்தியது. இதில் இங்கு இடம் வாங்கியவர்கள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் உறவினர்கள் என ஏராளமான பேர் கலந்து கொண்டனர். தொலைக்காட்சிகளில் புகழ் பெற்றவருமான சாலமன் பாப்பையா தலைமையில் சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம் நடைபெற்றது. இதில் அவருடன் பட்டிமன்றம் புகழ் ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஸ்டாண்ட் அப் நகைச்சுவை நடிகர் மதுரை முத்து உள்ளிட்ட பிரபலங்கள் பங்கேற்று நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் உட்புறம் தார் சாலைகள், CCTV கண்காணிப்பு, தெரு விளக்குகள், விலையில்லா சாலை மேம்பாட்டு கொள்கை மற்றும் 100% தெளிவான ஆவணங்கள் ஆகியவை இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாகும். இதன் அருகே மதுரை விமான நிலையம் வரவிருக்கும் டைட்டல் பூங்கா, முக்கிய கல்வி நிறுவனங்கள் மற்றும் சோகோ கார்ப்பரேஷன் உள்ளிட்ட தகவல் தொழில்நுட்ப மையங்கள் உள்ளது. மதுரையில் எங்கள் நிறுவனத்திற்கு கிடைத்துள்ள வரவேற்பு என்பது இங்கு எங்களுக்கான சிறப்பு எதிர்காலத்தை காட்டுகிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் உள்ள வட பத்ரகாளி அம்மன் கோவிலில்
மூலவர் அம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் முன்னதாக யாகசாலை பூஜையில் புனித நீர் நிரம்பிய கலசங்கள் வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜை செய்யப்பட்டது. மேலும் மகா பூர்ணகதியை தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு புனித நீர் நிரம்பிய கலசங்களை தலையில் சுமந்தவாறு மேல தாளங்களுடன் வான வேடிக்கையுடன் கோபுர கலசத்தின் மீது மூலவர் அம்மன் பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தீயணைப்பு வாகனத்தின் மூலம் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் நிகழ்ச்சி முடிந்து வரும்போது அண்ணாமலையிடம் அதிமுக தனி பெரும்பான்மை பெறும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஆகஸ்ட் முதல் வாரத்திலிருந்து பேச ஆரம்பிக்கிறேன் என பதிலளித்து சென்றார். ஆகஸ்ட்ல இருந்து பேச ஆரம்பிக்கிறேன். நான் ரெகுலராக பேசுவேன். நான் ரெகுலராக பேச கோச்சிக்காதீங்க. ஆகஸ்ட் ரெகுலராக பேசுகிறேன். நான் பேச ட்வீட் போட்டுறேன். ட்வீட் போட்டு கண்டிப்பாக அறிக்கை கொடுக்குறேன். நன்றி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா ஐயா? இன்ஃபார்மில் தான் பேசுகிறேன். நேரில் வேகமாக பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உங்களை தான் மிஸ் பண்ணுறேன் அதிகமாக. ஏதாச்சும் இவர் அடிக்கடி நிறைய அண்ணன் கேள்வி கேட்பார். அதில் கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அண்ணா எல்லாம் டீ சாப்பிட்டு போங்கண்ணே. டீ சாப்பிட்டு போங்க. சாரி மேம், கோச்சிக்காதீங்கண்ணே. ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பேச ஆரம்பிக்கும். தேங்க்யூ. போகலாம். எல்லாம் கொஞ்சம் செட் அவுட்டுன்னு தான் பேச முடியும். அண்ணே யாரோ ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்துக்கணுமே. யாராவது ஆளு இருக்கிறாங்க? கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே ஆண்டார்குளம் ஊரில் உள்ள தொட்டிப்பாளையம் இசக்கியம்மன் கழுகுமலை சுடலை மாடசுவாமி கோவிலில் நேற்று இரவு அதிகாலை 1 மணி அளவில் திருட்டு சம்பவம் நடந்துள்ளது. மேலும் திருடும் காட்சி அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. டெல்லியில் யாதர் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனை திறப்பு விழாவில் முதல்வர் ரேகா குப்தா தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி திறந்து சிகிச்சை பெறுவது டெல்லி மக்களின் உரிமை. ஆயுஷ்மான் திட்டத்தின் மூலம் பல தனியார் மருத்துவமனைகளை திறந்து மருத்துவ உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதையும் நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம். மேலும் கோவிட் காலத்தில் அடித்தளம் அமைக்கப்பட்ட இந்த 7 மருத்துவமனைகள் முழுமையாக முடிக்கப்படவில்லை. புற்றுநோய், கடுமையான பிரசவ நிலைமைகள், சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இன்னும் பல போன்ற ஒரு குறிப்பிட்ட நிலைமைக்கு அர்ப்பணிக்கப்பட்டது சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவமனைகளை நாங்கள் நிறுவுவோம். பின்னர் 7 கட்டிடங்களையும் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ஐசியு மருத்துவமனைகளாக மாற்றும் வகையில் கட்டமைப்பை நாங்கள் வடிவமைத்துள்ளோம் என்று கூறினர். புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் ஊராட்சி நமனசமுத்திரம் குடியிருப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாணவ மாணவிகளை வைத்து கழிவறை சுத்தம் செய்ததை காணொலியில் பார்க்கும் பொழுது அதிர்ச்சி அளிக்கிறது. மேலும் தமிழக பள்ளிகளில் ஏற்கனவே வகுப்பறை கட்டிடம் இல்லாமல், சுத்தமான குடிநீர் வசதி இல்லாமல், போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் அவல நிலையில் உள்ள போதும் 10 வயதிற்கும் குறைவான தொடக்கப்பள்ளி மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைத்திருப்பது பள்ளிக்கல்வித்துறைக்கு எப்படி சீரழிந்து கிடைக்கிறது என்பதை காட்டுகிறது. இன்னும் ரசிகர் மன்ற மனப்பான்மையில் இருக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கடந்த 4 ஆண்டுகளாக கல்வித்துறைக்கு செய்தது முதலமைச்சருடன் இணைந்து விளம்பர நாடகங்களில் நடித்தது மட்டும்தான் என்று அண்ணாமலை ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.